குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நம்ம ஒன்றும் வீடியோ போடல. கேப் டவுன்னா எப்படின்னு கேப்பாக போட்டிருப்போம். அதேமாதிரி தான் கேப் டவுனும். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தா நேத்தி லோவோட கீழே ரெசிஸ்டன்ஸு. நேற்றுக்கு க்ளோஸ் கீழே வந்தாலே டவுன் தான். நேற்றுக்கு லோவோட கீழே வந்தால் இன்னும் பேரிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதுவும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ. அங்கேயிருந்து மார்க்கெட் அப்படியே திரும்பிடுது. ஸோ இப்போ ஓப்பன் கேண்டில் பார்த்தீங்கன்னா 25,890, ஐ வந்து பார்த்தா 892. ஸோ அங்கேயிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ஆச்சுன்னா நமக்கு டார்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் தான். ஆனால் அந்த கேண்டில் ஏதாவது பையிங் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கணும். பையிங் ப்ரெஷர் பெருசாக கிடையாது. பையிங் ப்ரெஷர் இருந்தான்னா நம்ம ஒரு 10 பாயிண்டில் வெளில வந்துடலாம். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பும். ஆனால் இங்கே டார்கெட்டே கிட்டக்க தான் இருக்குது. ஸோ பையிங் ப்ரெஷரும் பெருசாக கிடையாது. ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஸோ கரெக்டாக நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டார்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட் திரும்பிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட் வந்து கால் சைடு தான் இருக்குது. நேற்று ஃபுல்லாக நம்ம கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கேப் டவுன் ஆடுறதுனால மார்க்கெட் சினரியோ மாறிச்சு. ரெசிஸ்டன்ஸு கீழே ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு கேண்டிங் செல்லிங், நோ பையிங் ப்ரெஷர். ஸோ தைரியமாக இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம 10 பாயிண்ட் வெளில வந்துருக்கலாம். இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் சப்போர்ட்னால மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கிறது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு கால் சைடு எடுத்துருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பாருங்கள் 1 2 3 15 நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 9:30 கிட்டத்தட்ட 40 நிமிஷமாக இந்த இடத்துக்கு வந்தது. அப்போ கூட இதை தொட முடியல. மார்க்கெட் திருப்பி கீழே வந்துடுது. திருப்பி நமக்கு வந்து ஒரு செல் கேண்டில் எங்கன்னு பார்த்தா மார்க்கெட் எப்போ கேப் டவுன், அதுவும் டெய்லி லோக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணோம். அப்பயே நமக்கு திருப்பி வச்சு மார்க்கெட் பேரிஷ்னு. அதே மாதிரி இதை ஐயை தாண்ட முடியல. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரேட் எடுத்து இதை டார்கெட்டாக எடுத்துருக்கலாம். பட் எல்லாமே சின்ன 10 பாயிண்ட். நான் பெரிய ரேலி பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே ரேலி கிடையாது. ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்க தேவைன்னு. ஏன்னா மார்க்கெட் வந்து வலாட்டிலிட்டியாக இருக்குது, சைட்வேஸாக இருக்குது, மேலேயும் கீழே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ரேலியை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கேப் டவுன், இந்த இதுக்கு கீழே டவுன் ஆச்சு. திருப்பி ஒரு புல் பேக். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிவர்சல் கேண்டில்னு சொல்லலாம், இன்வெர்டர் ஹேமர் சொல்லலாம். ஸோ இதை பார்த்தோன்னே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டுட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை 10 பாயிண்ட் பிடிக்கிறவங்க இதை பிடிக்கலாம். சில பேர் ட்ரெயினிங் இன்னைக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி, மார்க்கெட் கீழே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க அப்படியே ட்ரெயில் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே ட்ரெயில் பண்ணிட்டு போனால் இது வரையும் வந்திருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெயில் பண்ணி போடுவாங்க. இல்லை 2 லாட் போட்டுட்டு ஒரு லாட்டை இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, இந்த கேண்டில் வந்து புக் பண்ணிவிட்டு உடனே அப்படியே ட்ரெயில் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் தான் நீங்கள் நமக்கு ட்ரேட் கிடச்சிது. ஸோ இங்கே ஒரு ட்ரேடு, இது வந்து பிகினர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 15 மினிட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, நல்லது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கால் சைடு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட் மேலே போகிறதுனால எவ்வளோ குச்சியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் எடுத்துருக்கோம். மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் அடிக்காமல் வந்துருக்கோம். ஸோ ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் திருப்பி இங்கே வந்து திருப்பி இதை டச் பண்ண முடியாமல் கீழே விழும்போது இந்த இடத்துல எடுத்து இங்கே ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த 2 ட்ரேட் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இதுவும் தெரிஞ்சவங்க எடுக்கலாம். ஸோ இந்த 1 2 3 இந்த 3 ட்ரேட் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ளாட் அண்டு மிட் கேப் 60 பாயிண்ட் டவுனு, ஸ்மால் கேப் 30 பாயிண்ட் டவுனு. கோல்டு கிட்டத்தட்ட 0.5% டவுனில் இருக்குது. சில்வர் 2% டவுனில் இருக்குது. அண்டு யூஎஸ்டிஐனா 90.5. இந்தியா வீக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டேட்டா என்ன சொல்கிறதுன்னு பார்த்துருவோம். டேட்டா வந்து ஸ்ட்ராங் செல்லிங் அண்ட் வித் பையிங் ப்ரெஷர் அட் லோயர் லெவல். கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,900, 26,000. புட் ஆப்ஷன் 25,500. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. 26,000 பார்த்தீங்கன்னா கால் வை 1.68, புட்டு வை 27, கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏதாவது ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்தால் தான் இது உடையுமே வச்சு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அடுத்து 25,900 பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதுவும் உடைக்கிறது கஷ்டம். ஸோ இது ரெண்டுமே உடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் ஏதாவது பாசிட்டிவாக வந்துன்னா வந்து உடையுமே வச்சு. அதர்வைஸ் மார்க்கெட்டில் எதுவும் ஃபண்டமெண்டல் நியூஸ் இல்லைன்னா ஒரு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் மேலே போயிட்டு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் 2 பக்கமும் ட்ராப் பண்ணி நாளைக்கு முடிப்பாங்க. நாளைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு. ஸோ அதனால் மேலே சைடு போகிறதுக்கு கம்மி. கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா
25,800 ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. 10 lakhsலாம் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. அண்ட் 25,700 பார்த்தீங்கன்னா 1:3 இருக்குது. ஸோ இது உடையாமல் இருக்கணும். இது உடஞ்சது, ஐ மீன் 25,800 உடையக்கூடாது. ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது உடஞ்சினாலே அப்படியே மார்க்கெட் கீழே விழுந்துடும். இப்போ நம்ம 1 ஹவரில் பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி டேட்டா என்ன பார்த்துருவோம். இங்கே பிசிஆர் வந்து 0.62. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர் லோயர் லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். 25,780 800 இந்த ரேஞ்சை உடஞ்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வந்துடும், அடுத்து இங்கே வந்துடும். 1 ஹவரில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சி இன்றைக்கி ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டு போயிருக்கு. இதை உடச்சிதுன்னா மார்க்கெட் அவ்வளோதான். இங்கே அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறி ஒரு ஜம்ப் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் மார்க்கெட் நாளைக்கு உடையாமல் இருக்கணும். வீக்கெண்ட் எங்கேயாவது உடச்சி விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே கிடக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். இதே தான் கிட்டத்தட்ட 6 மாதமாக நடந்துட்டுருக்கு. இந்த ரேஞ்சு உள்ளே தான் நடந்துட்டுருக்கு. 25,800 to 26,300 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நடுவில் கொஞ்சம் கீழே போச்சு. இப்போ திருப்பி பழைய இடத்துல வந்து இருந்துச்சு. இது ஒரு ஸ்லாப். 25,800 to 26,300 ஒரு ஸ்லாபு. அப்படி இல்லைன்னா 24,800 to 25,300 இந்த ஒரு ஸ்லாபு. இப்போ இந்த ஸ்லாப்பில் இந்த ஸ்லாப் ஜம்ப் ஆகிருக்கும், திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதான் மேட்ரு. நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம லைன்லாம் மாற்றிடுவோம், டே லோ மாற்றிடுவோம். டே லோ, டே க்ளோஸ், டே ஐ. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து 25,800 இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த டே லோ ஆர் டேயில் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணால் வெயிட் பண்ணலாம். எப்படி சஸ்டெயின் ஆகுது, ஏன்னா மார்க்கெட் டவுன்லேயே போயிட்டுருக்கு. நம்மளால் தைரியமாக இந்த சைடு போக முடியாது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 9:30க்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா 9:30 வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துன்னா கால் சைடு போவோம். அப்படி இல்லை சப்போஸ் இந்த இடத்துல நடுவில் ஓப்பன் ஆச்சு, இல்லை கேப் அப் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 25,900 அங்கேருந்து இந்த இடத்துல மேலே போய்ட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம ஷார்ட் அடிக்கிற மாதிரி வரும். எப்போ கால் எடுத்தாலும் ஒன்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி ஒரு சஸ்டெயின் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தா மட்டும் கால் சைடு போகலாம். எல்லா கால் சைடு இப்போ சிதிக்கு போவோம்னா, ஏன்னா மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. புல்லிஷ்லேருந்து பிசிஆர் பேரிஷ் வந்துடுச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஃப்ளாட் ஓப்பன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா நம்ம நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் அடித்து கீழே ட்ரை பண்ணி பார்ப்போம். கேப் டவுன் ஆச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் ஒரு கால் சைடு ட்ரை பண்ணலாமா. சின்ன ஸ்கேல்பிங் நான் பெரிய லெவலில் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு அதே மாதிரி கீழே விழுந்தால் கூட எவ்வளோ தூரம் மேலே போகும் தெரியாது. ஸோ இங்கேருந்து இப்படி கஷ்டப்பட்டு அடிக்கிறத விட அங்கேருந்து இங்கே அடிக்கிறது ஈஸி எப்போதுமே. அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் விளாடலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.